விவசாயி ஆற்று கால்வாய் உடனடியாக அமைத்திட கேட்டு நண்பர்கள் சங்கம் சார்பாக கை எழுத்து இயக்கத்தை காஞ்சியிலே நடத்துகின்றோம். நண்பர்கள் சங்கம் சார்பாக தந்தை பெரியாரின் 146ஆம் ஆண்டு பிறந்த நாளில் விவசாயிகளின் நலன் கொண்டு விவசாயத்தை பாதுகாத்திட விவசாய நலன் பாதுகாத்திட ஆலத்தூர் அரிதாரி மங்கலம் விவசாய ஆற்று கால்வாய் கிடப்பில் இருப்பதை தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளின் கோரிக்கையை நீண்ட நெடிய கோரிக்கையை அமல்படுத்து நண்பர்கள் சங்கம் சார்பாக பெரியாரின் பிறந்த நாளில் பெரியாரின் பிறந்த நாளில் 146ஆம் ஆண்டு தமிழக மண்ணில் மாற்றத்தை உருவாக்க நண்பர்கள் சங்கம் சாதியை கடந்து மதத்தை கடந்து விவசாய மக்களுக்காக பணி ஆற்றுகின்ற வழக்கறிஞர் முருகன் அவர்கள் கை எடுப்பிலே போராட்ட தலைவர்களே விவசாய சங்க தலைவர்களே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே உழைப்பாளி மக்களை திரட்டு காஞ்சி நகரிலே நண்பர்கள் சங்கம் சார்பாக தந்தை பெரியாரின் 146ஆம் ஆண்டு பிறந்த நாளில் காஞ்சி நகருக்கு குடிநீர் வசதி கிடைப்பதற்கு ஆலத்தூர் அரிதாரி மங்கலம் ஆற்று கால்வாய் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்து தமிழக அரசு மக்களுக்காக ஆட்சி நடத்தும் தமிழக அரசு நிதி ஒதுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கு ஆலத்தூர் அரிதாரி மங்கலம் ஆற்று கால்வாய் திட்டத்தை உடனடியாக பணியை முடித்து விவசாய மக்களுக்கு நீர் வசதி ஏற்படுத்தி ஏரிகளிலும் குளங்களிலும் நீர் வருவதை உறுதி செய்து விவசாய மக்களுக்கு நீர் ஆதாரம் உயர்வதற்கு வகை செய்திட பேரணி நண்பர்கள் சங்கம் சார்பாக தந்தை பெரியாரின் 146ஆம் ஆண்டு பிறந்த நாளில் ஆலத்தூர் அரிதாரி மங்கலம் ஆற்று கால்வாய் திட்டத்தை அமல்படுத்து உடனடியாக அமல்படுத்து தமிழக அரசு
தமிழக அரசே தமிழக அரசே நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நிதி ஒதுக்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக நண்பர்கள் சங்கம் சார்பாக போராளி தலைவர்கள் எல்லாம் போராளி தலைவர் எல்லாம் போராட்ட தலைவர்கள் எல்லாம் போராட்ட தலைவர் எல்லாம் பெரியாரின் பிறந்த நாள் பெரியாரின் பிறந்த நாளில் கோரிக்கை வைத்து கோரிக்கை வைத்து கோரிக்கை வைத்து கோரிக்கை வைத்து கையெழுத்து இயக்கம் விவசாயிகள் கோரிக்கையை விவசாயிகள் கோரிக்கையை நண்பர் சங்கம் கையில் எடுத்து நண்பர் சங்கம் கையில் எடுத்து நடத்துவதை பாராட்டுகிறோம் நடத்துவதை பாராட்டுகிறோம். நண்பர் சங்க தலைவர்களே நண்பர் சங்க தலைவரே, வழக்கறிஞர் முருகன் அவர்களே அது மக்களுக்கு பயன்படுற வகையில் செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளிலும் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளிலும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாளிலும் இந்த மூன்று தலைவர்களுடைய நினைவு நாளிலும் கூட ஏதாவது ஒரு நிகழ்வை கையெடுத்து தொடர்ந்து காந்தி பள்ளிக்கும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் பயன்பெற வகையில் வழக்கறிஞர் நண்பர்கள் சங்கத்துடைய நிறுவனர் தோழர் கோ முருகன் அவர்கள் இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் ஆண்டுக்கு 4 முறை 5 முறை அரசுக்கு நினைவூட்டுகிற வகையில் இப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நண்பர்கள் சங்கம் சார்பில் இந்த ஆண்டு தந்தை பெரியாரின் 146ஆம் ஆண்டு பிறந்த நாளில் ஆலத்தூர் முதல் ஹரிதாரிமங்கலம் வரை விவசாய ஆற்று கால்வாய் அரசு கிளப்பிப்பட்டுள்ளது. உடனடியாக கிளப்பில் போடப்பட்டுள்ள ஆற்று கால்வாய் திட்டத்தை உடனடியாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஆலத்தூரில் இருந்து ஹரிதாரிமங்கலம் வரைக்கும் 2400 மீட்டர் அந்த கால்வாயை தூர்வாரி தள்ளி வருவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தால் அந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான விவசாய பூமிக்கும் ஆயிரக்கணக்கான விவசாய பம்பு செட்டுகளுக்கும் ஆயிரக்கணக்கான கிணறுகளுக்கும் லட்சக்கணக்கான பகுதியில் உள்ள மக்களுக்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர முடியும் என்ற அடிப்படையில் நண்பர்கள் சங்கம் ஒரு சிறப்பான முன்முயற்சியை தந்தை பெரியார் அவர்களுடைய 146ஆம் ஆண்டு கையெழுத்திருக்கிறார்கள். பெரியாருடைய வழித்தோன்றல்கள் பலர் கூட பெரியாரை நினைக்கிறார்களோ இல்லையோ, நண்பர்கள் சங்கமும் விவசாயிகள் சங்கமும் இடதுசாரி இயக்க தலைவர்களும் இன்னைக்கு பெரியாரை நெஞ்சில் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் பெரியார் இன்றைக்கு தேவைப்படுகிறார், பெரியார் தேவைப்படுகிறார், அம்பேத்கர் தேவைப்படுகிறார், காரல் மார்க்ஸ் தேவைப்படுகிறார். இந்த 3 மகன்கள் தான், 3 அறிவுஜீவிகள் தான், 3 சித்தாந்தவாதிகள் தான் தமிழகத்துடைய முதற்கட்டத்தை மாற்றியவர்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழியுடைய மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையாளர், பகுத்தறிவு மேலை தந்தை பெரியார் தான் வாழ்நாள் முழுவதும் உழைப்பாளி மக்களுக்காக, பகுத்தறிவுக்காக, பெண்ணடிமை கொடுமைக்கு எதிராக, சாதி கொடுமைக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த தந்தை பெரியார் அவர்களுடைய 146ஆம் ஆண்டு நண்பர்கள் சங்கம் முன்முயற்சியில் எடுத்திருக்கிற இப்பணி தொடர வேண்டும். தொடர்ந்து தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து ஆலத்தூர் ஹரிதாரிமங்கலம் கால்வாயை உடனடியாக சீரமைத்து தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஆங்காங்கே இருக்கிற வணிகர்களும் விவசாயிகளும் சமூகங்களும் இந்த நிலைமைக்கு பேராதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. காஞ்சிவாய் பெரியவர்களே, வியாபாரிகளே, விவசாய பெருங்குடி மக்களே, காஞ்சி மண்ணிலே ஆண்டுதோறும் நண்பர் சங்கம் சார்பாக பிறந்தநாள் விழாவை பொதுக்கூட்டமாக நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த முறை மக்கள் பிரச்சனையை கையில் எடுப்பது பெரியாரின் விருப்பமாக இருக்கும் என்று அவர் பிறந்த நாளை கூட ஒரு போராட்ட களமாக மாற்ற வேண்டும் என்பதும் என் போன்ற முற்போக்கு சக்திகளுடைய ஆலோசனைப்படியும் இன்று பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு ஹரிதாரிமங்கலம் ஆலத்தூர் ஆற்று கால்வாய் பணியை கிடப்பில் போடப்பட்ட அந்த பணியை மீண்டும் செய்து கொடுக்க, அதற்கு நிதியை ஒதுக்க மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டமாகவும் தமிழக முதல்வர், தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழக நீர்வழித்துறை அமைச்சர் சந்தித்து எங்கள் கையெழுத்து இயக்கும் மனுக்களை அவர்களிடம் ஒப்படைத்து முற்போக்கு தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து, பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவரை சந்திக்க இருக்கின்றோம்.
அதற்காக அரிதாரிமங்கலம் ஆலத்தூர் ஆற்றுக்கால்வாய் பிரச்சனையை ஆற்றுக்கால்வாய் மீண்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் பெரியார் பிறந்த போராட்ட குணமுள்ள பெரியாரின் பிறந்த நாளில் நாங்கள் நண்பர் சங்கம் ஒருங்கிணைத்து செய்வதிலே பெருமை அடைகிறோம். தற்பொழுது பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும்படி முதல் நிகழ்வாக தலைவர்களையும் பொதுமக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவுருவ படத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, முற்போக்கு சக்திகளின், முற்போக்கு சக்திகளின், விவசாய பெருங்குடிகளின், விவசாய பெருங்குடிகளின், வியாபாரி பெருங்குடிகளின், வியாபாரி பெருங்குடிகளின் ஒருங்கிணைப்பில் 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 பிறந்த நாள் விழாவிலே, பிறந்த நாள் விழாவிலே மாலை அணிவித்து மாலை அணிவித்து மாலை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றோம். மரியாதை செய்கின்றோம். பெண் அடிமை உடை தெரிந்த, பெண் அடிமை உடை தெரிந்த பெரியாரின் பிறந்த நாளில், பெரியாரின் பிறந்த நாளில் அரிதாரிமங்கலம் ஆற்று கால்வாயை அமைத்திடுக, 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 அமைத்திடுக. போராட்ட குணமுள்ள, போராட்ட குணமுள்ள பெரியாரின் வழிகளிலே, பெரியாரின் வழிகளிலே, பெரியாரின் பிறந்த நாளில், பெரியாரின் பிறந்த நாளில் தமிழக அரசே, மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசே, மாவட்ட நிர்வாகமே செய்திடுக, 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 செய்திடுக. ஆற்று கால்வாய் திட்டத்தை ஆற்று கால்வாய் திட்டத்தை மீண்டும் மீண்டும் செய்திடுக. மீண்டும் மீண்டும் செய்திடுக. அரசியல் சூழ்ச்சிகளை அரசியல் சூழ்ச்சிகளை உடை தெரிவோம், உடை தெரிவோம், உடை தெரிவோம், உடை தெரிவோம். தொடர் போராட்டமாகவே தொடர் போராட்டமாகவே கிராமம் தோறும் செய்திடுவோம். கிராமம் தோறும் செய்திடுவோம். பிறந்த நாளில், பிறந்த நாளில், பிறந்த நாளில், பிறந்த நாளில் சபதமேற்போம், 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 சபதமேற்போம். விவசாயிக்காக, 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 விவசாயிக்காக கால்வாயினை வெற்றி கொடுக்க, கால்வாயிலே வெற்றி கொடுக்க பிறந்த நாளில் உறுதியேற்போம், பிறந்த நாளில் உறுதியேற்போம், பிறந்த நாளில் உறுதியேற்போம். பிறந்த நாளில் உறுதியேற்போம். மரியாதை செய்யுமாறு தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்கள் சங்கம் சார்பாக தந்தை பெரியார் 146வது பிறந்த நாளில் அரசமங்கலம் டு ஆலத்தூர் விவசாய ஆற்றுக் கால்வாயை கிடைப்பில் இருந்தது. மக்கள் கையெழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தலைமையேற்று நடத்தி கொடுத்தோம் கோ முருகன் வழக்கறிஞர் அவர்களே, நன்றி உரையாக சதீஷ்குமார் அவர்களே, சிறப்புரை பேச்சாளர் தங்கராஜ், எம் பேருந்தோழர் சத்யவேல், பர்வதராஜ், வெங்கடேசன், கருப்பாசை காந்தி, அமுல்ராஜ், சண்முகம், சக்தி, வெங்கடேசன், ராஜா, ஆறுமுகம், நண்பர்கள் சங்க பொறுப்பாளராக பாஸ்கரன், முருகன், அருள், இளங்கோவன், சின்னப்பையன், திருமலை, வெங்கடேசன், சிவபிரகாசம், அன்பு, தமிழ்ச்செல்வன், ஏழுமலை, ராஜா, அருள், காந்தி, சித்லான், ரஞ்சித், முருகன், செல்வம், விஜயகுமார், தமிழரசன், துரை, கார்த்திகேயன், குப்பன், உலியான், ரங்கசாமி, ரவி, வெங்கடேசன், சித்தா, சத்தியமூர்த்தி, அரசமங்கலம் விவசாய சங்கம் மனோகரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முருகன் அமைப்பாளர், ராதாகிருஷ்ணன் விவசாயி, எம் பூபாலன் விவசாயி, ஏ தனபால் விவசாயி, கல்பயர் மற்றும் காஞ்சி விவசாயிகள், எம் கிருஷ்ணமணி, சங்கர், நடராஜி, வேல்முருகன், திருநாவுக்கரசு, சிலம்பரசன், ரஞ்சித், சுதாகர், பாண்டியன், கலைச்செல்வன், புதிய அரசமங்கலம் விவசாயிகள், செல்வகாந்தி, அல்லிமுத்து, சுதாகர், சம்பத்து, ஏழுமலை, சுப்பையன், நடராஜன், ஞானசேகர், ஆரிமுத்து, சங்கர், சேகர், செல்வராஜன், காட்ராஜா, ராஜேசேகர், ராஜேந்திரன், இளையராஜா, காந்தி, ஏழுமலை, சுப்பையன், கோவிந்தன், சம்பத்து, ஆறுமுகம், செல்வராஜ், அன்பழகன், ராமகிருஷ்ணன், பாபு, பழனி, சரவணன், காந்தி, பழைய அரசமங்கலம் விவசாயிகள், சுப்பிரமணி, மூர்த்தி, குமார், ராஜவேல், சித்திரகுமார், ஏழுமலை, ராஜமாணிக்கம், மணி, பூபாலன், தாமரைப்பாக்கம் மற்றும் கடலாடி விவசாயிகள், பாத்திப்பன், செல்வமணி, சங்கரே, கோவிந்தன், ரவிச்சந்திரன், சுதாகர், தமிழ்ச்செல்வன், சத்யன்மன், வெயிலு, இந்திராணி, ஆறுமுகம், மணிகண்டன், வேல்முருகன், ஏழுமலை, கிருஷ்ணன், ஏழுமலை, கந்தன், சரவணன், சந்திரன், ஐயாசாமி, பழனி, பலராமன், ராமஜெயம், ஆறுமுகம், முருகன், ராம்குமார், ஆறுமுகம், பைரன், நாராயணன், செந்தில்குமார், பாஸ்கரன், அல்லிமுத்து, முருகையன், சின்ராஜி, நாராயணசாமி, ராஜத்தம்பி, ராஜகுமார், புகழ்செல்வன், ரவிச்சந்திரன், மணிகண்டன், அருள்ஜோதி, ராஜேந்திரன், ஏழுமலை, இளையராஜா, சத்திவேல், ராமச்சந்திரன், விக்னேஷ், ஜெயமணி, செல்வம், ராமு, பழனி, விஜயகுமார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் வரவேற்று